ஸோ அதை பற்றி தான் இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம பயானில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நமக்கு அதுக்கு ஒரு ஹிதாயத்து வேணும், அப்படிதானே? அதை செலவழிக்கிறோம்னா எந்த வகையில் எப்படி நம்ம செலவழிக்கணும். ஸோ அது அல்லாஹ் தஆலாட்ட இருந்து வந்த அந்த ஒரு உதவி தான் எப்போவுமே நிரந்தரமானது. அதனால தான் குர்ஆன்ல சூரா நிசால அல்லாஹ் தஆலா சொல்றா, இது வந்து அந்த 75வது ஆயத்தினுடைய லாஸ்ட்ல வரும். இதுக்கு முன்னால நிறைய அல்லாஹ் தஆலா அந்த அவங்க எப்படி செலவழிக்கிறாங்க என்பதை பத்தி நீங்க கேக்குறீங்க அப்படின்னு வந்துட்டு அப்புறம் இது கடைசியில வரும் இது. சோ இது என்னன்னா வஜஅல்னா மின் லதுன்க வலியம் வஜஅல்னா மின் லதுன்க நசீரா. இதுல எல்லாமே ரிப்பீட்டடா தான் வரும். இந்த வலியவும் இந்த நசீராவும் மட்டும்தான் மெமரைஸ் பண்ணணும். இது எல்லாமே அப்படியே ரிப்பீட்டடா தான் வரும். அப்படின்னா என்னன்னா யாரெல்லாம் உன்னிடத்துல இருந்து ஒரு பாதுகாவலை எனக்கு நீ ஆக்கிட்டா, அதே போலவே உன்னிடத்துல இருந்து ஒரு தக்க உதவியாளனை எனக்கு நீ ஆக்கிட்டா. சோ இதுதான் இந்த ஆயத்தினுடைய எப்பவுமே அல்லாஹ்வின் புறத்துல இருந்து நமக்கு பாதுகாவலும் வேணும், அல்லாஹ்வின் புறத்துல இருந்து நமக்கு உதவியும் வேணும். சோ இது ரெண்டும் இருந்துச்சுன்னா எல்லா விஷயமும் செலவழிக்கிறதுன்னு இல்ல, எல்லா விஷயமும் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையில சீராக்கி தந்துருவான். சோ அதனாலதான் இன்னைக்கு இந்த ஆயத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் மெமரைஸ் பண்ண போறோம். வஜஅல்னா நீ ஆக்கி விடுவாயாக, லனா எங்களுக்கு நீ ஆக்கிடுவாயாக. என்னது ஆக்கிடுவாயாக? மில்லதுன்க உன் புறத்திலிருந்து. சோ உன் புறத்திலிருந்து எங்களுக்காக நீ ஆக்குவாயாக வலியன் ஒரு பாதுகாவலனை ஆக்குவாயாக. சோ இத அப்படி சேர்த்து படிக்கும் போது வலியம் வஜஅல் அப்படின்னு வரும், இல்ல சாப்பிட்டோம்னா வலியம். ஓகே, வஜஅல் இன்னும் நீ எங்களுக்கு ஆக்குவாயாக, லனா எங்களுக்காக நீ ஆக்குவாயாக, மில்லதுன்க உன் புறத்திலிருந்து, நசீரா நீ என்னது ஆக்குவாயாக ஒரு உதவியாளனை நீ ஆக்குவாயாக. சோ இந்த ஆயத்தினுடைய லாஸ்ட்ல வரும் இந்த கவுலு. சோ வஜஅல்னா மின் லதுன்க வலியம் வஜஅல்னா மின் லதுன்க நசீரா. இந்த ஆயத் பத்தி வரும்பொழுது அவங்க வந்து ஒரு கொடூரக்காரங்களா அதுல இருந்து பாதுகாப்பாயான்னு அவங்க அந்த மக்கள் கேட்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஆயத்தினுடைய கண்டினியூஷனா லாஸ்ட் வரும். சரி, மெமரைஸ் பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். வஜஅல்னா மின் லதுன்க வலியம் வஜஅல்னா மின் லதுன்க நசீரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஈஸி தானே? இது ஈஸியாக தான் இருக்கும். இதே போலவே இன்னைக்கு நம்ம செலவு அப்படின்றதுனால ஸ்பெண்டிங் அப்படின்னு பார்க்கறதுனால ஏற்கனவே ஒரு பிரபல்யமான ஹதீதை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கோ. அதனால தான் நான் அந்த ஹதீதை எடுக்காம குர்ஆன் எடுத்தேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர் அஊது பிக மின் அஸாபில் கப்ர். அப்படிதானே? யா அல்லாஹ் இனி அஊது பிக நான் இடத்துல பாதுகாவல் தேடுறேன். எதை விட்டு பாதுகாவல் தேடுறேன்? மினல் குஃப்ர் நிராகரிப்பை விட்டும், வல் ஃபக்ர் ஏழ்மைத்தனத்தை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுறேன். வஅஊது பிக மின் அஸாபில் கப்ர் கப்ருடைய வேதனையை விட்டும் உன்னிடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன். இது ஒரு பிரபல்யமான துவா. இது நம்ம முன்னாடியே மெமரைஸ் பண்ணிருக்கோம். இன்னொரு துவா அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனன். யாரெல்லாம் எங்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ரெண்டு விதமான துவா ஒண்ணு போல கேட்பாங்க. முதல்ல என்னன்னா ஏழ்மையை விட்டு பாதுகாவல் தேடுவாங்க, எளிமையாக நீ வாழவேன்னு சொல்லுவாங்க. சோ இது ரெண்டுமே டிஃபரெண்ட், அப்படிதானே? ஏழ்மைங்கிறது வறுமை, எளிமைங்கிறது எவ்வளவுதான் இருந்தாலும் எளிமையா வாழ்றது. சோ ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு ஏழ்மையை விட்டு பாதுகாவல் தேடினாங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை மிஸ்கீனாகவே வாழவை, வஅமித்னி மிஸ்கீனா என்னை மிஸ்கீனாவே நீ என்ன செய், எளிமையாகவே நீ என்னை மரணிக்க செய். அதே போலவே நாளை மஹ்ஷர் மைதானத்திலும் நீ என்னை எளிமையானவனாகவே நீ என்னை எழுப்ப, எளிமையான கூட்டத்தினருடனே நீ எழுப்புவாயாக அப்படின்ற அது ரெண்டு துவா தான் இந்த நம்ம இன்னைக்கு உள்ள டாபிக்கு சூட்டான துவா. அது மெமரைஸ் பண்ணிட்டோன்றதுனால இன்ஷா அல்லாஹ் இது நம்ம இன்னைக்கு மெமரைஸ் பண்ணலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஜஅல்னா மின் லதுன்க வலியம் வஜஅல்னா மின் லதுன்க நசீரா. சரி, வஜஅல்னா ஈஸி தானே? சரி, ஒரு நம்ம செப்பரேட் போடுறத ஒரு 3 டைம்ஸ் சொல்லிட்டு அப்புறம் ஃபுல்லா கம்பைன் பண்ணி சொல்லலாம். வஜஅல்னா மின் லதுன்க வலியம் வஜஅல்னா மின் லதுன்க வலியா வஜஅல்னா மின் லதுன்க வலியா வஜஅல்னா மின் லதுன்க வலியா. சரி, இப்போ கொஞ்சம் பார்க்காம சொல்லலாமா? வஜஅல்னா மின் லதுன்க வலியா வஜஅல்னா மின் லதுன்க நசீரா. சோ இதுவும் தான் மெமரைஸ் பண்ண வேண்டியது. மீதி எல்லாமே அது அப்படி ரிப்பீட்டடா தான் வரும்.
ஏன்னா நம்ம இது மெமரைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நம்ம குர்ஆனுடைய ஒரு ஆயத்துல ஒரு பாதியை நம்ம மெமரைஸ் பண்ணிட்டோம் அப்படிதானே. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா, ஏன்னா இது ரிப்பீட்டடா வரதுனால ஈஸியாகவும் இருக்கும். சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஜஅல் லனா மின் லதுன்க வலியன் வஜஅல் லனா மின் லதுன்க நஸீரா. வஜஅல் லனா மின் லதுன்க வலியன் வஜஅல் லனா மின் லதுன்க நஸீரா. வஜஅல் லனா மின் லதுன்க வலியன் வஜஅல் லனா மின் லதுன்க நஸீரா. சரி, கொஞ்சம் சொல்லலாமா? சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். மின் லதுன்க வலியன் நஸீரா. இன்னொரு தடவை. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ பாதுகாவலனையும் எங்களுக்கு நீ உதவியாளனையும் நீ எனக்கு ஆக்கிதா உன்னுடைய புறத்தில் இருந்து அப்படிங்கிறது தான் இது. சரி, இன்ஷா அல்லாஹ். சிக்ஸ் 10 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 40 நிமிஷத்துல வாங்க சொல்லிடுவாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். டிசம்பர் அதோ ஹாலிடேஸ்ல பாதி பேர் ஊருக்கு போயிருப்பாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். أعوذ بالشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في المحكم التنزيل العليم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اليد العليا خير من اليد السفلى صدق نبينا صلى الله عليه وسلم. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஒரு நாட்டத்தின் பேரில் நம்ம இந்த அமர்வை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். இந்த அமர்வு ஒரு பிரயோஜனமான அமர்வாக எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அமர்வை ஆக்கி வைப்பானாக என்று துஆ செய்தவளாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா எல்லா வஸ்துகளையும் படைத்து எல்லாத்தையுமே இந்த மனிதனுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கான். இந்த மனிதன் அதை வந்து பயன்படுத்துறதுக்காகவும் அந்த மனிதனுடைய ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் இந்த மனிதனுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் தான் இந்த உலகத்துல எல்லாத்தையுமே அல்லாஹ் படைச்சிருக்கான். சரி, இதுக்கெல்லாம் மத்தியில இந்த மனிதன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அப்படிதானே? கஷ்டப்பட்டு உழைச்சி பொருள் சம்பாதிக்கிறான். இந்த பொருளை ஒரு ஆணும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதலும் சரி, எந்த மாதிரி இந்த பொருளை நம்ம தேடிய பொருளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த உலகத்துல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு அளவுக்கு அதிகமாக செய்யறது எதனாலுமே, இன்னொன்னு அளவுக்கு குறைவாக செய்யறது. நம்ம லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு தெரியும் தானே, நம்ம ஒரு ஹதீஸ் பார்த்தல, அல் ஹஸனத்து பைன ஸய்யாத்தைன், ஒரு நன்மை வந்து எதுல இருக்கும்னா 2 தீமைகளுக்கு மத்தியில தான் ஒரு நன்மை இருக்கும். அதே போலவே நம்ம செலவு அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த அல்லாஹ்வுடைய பாதையிலையோ இல்ல நம்ம குடும்பத்தினுடைய எந்த செலவுனாலுமே 2 விஷயங்களுக்கு மத்தியில தான் இருக்கும். முதல்ல என்னது? அளவுக்கு அதிகமா செய்யறது, இஸ்ராஃப். ரெண்டாவது என்னது? அளவுக்கு கீழே பகில், கஞ்சத்தனமா செய்யறது. சோ இந்த இஸ்ராஃபுக்கும் இந்த கஞ்சத்தனத்துக்கும் மத்தியில செலவு செய்யறது தான் இன்ஃபாக், செலவழித்தல். இந்த 2 இதுவும் பாவம் இதுவும் பாவம். அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க கஞ்சனாக இருக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான், கஞ்சித்தனத்தை அல்லாஹ் கண்டிக்கிறான். அதே போலவே குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபூன், நீங்க சாப்பிடுங்க குடிங்க, நீங்க இஸ்ராஃப் செய்யாதீங்க. அதே போலவே இஸ்ராஃபையும் அல்லாஹ் பாவம்னு கண்டிக்கிறான். சோ இஸ்ராஃபும் செய்யக்கூடாது, இத கஞ்சத்தனமாகவும் செலவழிக்காமையும் இருக்கக்கூடாது. இதுக்கு நடுநிலையாக எப்படி செலவழிக்கணும், குர்ஆன் அதை பத்தி என்ன சொல்லியிருக்குதுன்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம் இன்றைய அமர்வுல. சரி, இதுக்கு உதாரணமா எப்படின்னா, ஒரு அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னத், குர்ஆனுடைய சுன்னத் என்னன்னா, அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல எல்லாம் துன்யாவை பத்தி சொல்றானோ அந்த இடத்துல எல்லாம் ஆஹிராவை பத்தி சொல்லுவான்.
அல்லாஹ் தஆலா இந்த துனியாவை நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஆகிரத்துல இப்படி இருப்பீங்க, இந்த துனியால நீங்க அமீல சாலிஹாத் நல்ல அமல்கள் செஞ்சீங்கன்னா நீங்க சொர்க்கத்துல நுழைவீங்க. அதனால எந்த விஷயத்த துனியாவை பத்தி சொன்னாலும் ஆகிரத்தை பத்தி அல்லாஹ் அடுத்து கொண்டு வருவான் சில இடங்கள்ல. அதே போலவே இந்த உலக வாழ்க்கையும், இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு மறுமைக்காகவே உழைக்கிறவங்களும் சரியான பாதையில இருக்கிறவங்க அல்ல. அதே போலவே இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்துட்டு மறுமையை விடுறவங்களும் சரியான பாதையில இருக்கிறவங்க இல்ல. சோ எல்லாத்துலயுமே ஒரு நடுநிலைமை வேணும். செலவழித்தலையும் ஒரு நடுநிலைமை வேணும். அதே போலவே நம்மளுடைய இந்த துனியாவுடைய வாழ்க்கையிலையும் நம்ம துனியாவை மட்டும் வச்சுட்டு ஆகிரத்தை வேண்டாம்னு சொல்லக்கூடாது, ஆகிரத்தை மட்டும் வச்சுட்டு துனியாவை வேண்டாம்னு துறவரமும் போறது ரெண்டுமே கூடாத விஷயங்கள் இஸ்லாத்துல. சோ எல்லாமே இருக்கணும். அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஸுய்யின லின்னாசி, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை மனிதர்களுக்காக அழகுபடுத்தி காமிச்சிருக்கான். இந்த உலகத்தை மனிதர்களுக்கு எதாவது ஹுப்பு ஷஹவாத், ஆசைகளை வச்சு சோ நம்ம ஏதாவது பார்க்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது, அந்த மாதிரி இருக்கணும், இல்ல அந்த மாதிரி நம்ம இது எல்லா மனிதர்களுக்கும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான், ஹுப்பு ஸுய்யின லின்னாஸ், மனிதர்களுக்காக இந்த பூமியை நம்ம அழகுபடுத்தி இருக்கிறோம். இதன் மூலமாக பெண்களை கொண்டு அழகுபடுத்தி இருக்கிறோம். அதே போலவே செல்வ செழிப்புகளை கொண்டு அழகுபடுத்தி இருக்கிறோம். அதே போலவே வாகனங்கள் வசதிகளை கொண்டு அழகுபடுத்தி இருக்கிறோம். அதே போலவே இயற்கைகளை கொண்டு எல்லாமே அழகுபடுத்துறது தான். அந்த ஆயத்துடைய முடிவில் அல்லாஹ் சொல்றான், புல் நம்பியோக்கும், நீங்க சொல்லுங்க நான் அவங்களுக்கு ஒரு நல்ல சிறந்ததை சொல்லட்டுமா, அதுதான் சொர்க்கம். பாருங்க அல்லாஹ் முதல்ல ப்ராப்ளத்தை சொல்லிட்டான். என்ன ப்ராப்ளம்? இந்த உலகத்தை உங்களுக்கு நம்ம அழகுபடுத்தி இருக்கிறோம். பெண்களை கொண்டும் பொருள்களை கொண்டும் தங்கத்தை கொண்டு வைரத்தை கொண்டு எல்லாத்த கொண்டும் இந்த உலகத்தை நம்ம அழகுபடுத்தி இருக்கிறோம். ஆனா உங்களுக்கு ஒரு சிறந்ததை நான் சொல்லி கொடுக்கிறேன், அதுதான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை தான் எப்பவுமே சிறந்தது. இந்த பூமியோ இந்த ஹுப்பு ஷஹவாத்தோ இந்த 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 பூமியில் உள்ள ஆசைகளோ, இந்த நமக்கு உள்ள ஆசைகளோ நிரந்தரம் கிடையாது, இது சிறந்தது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்ற இந்த சொர்க்கம் தான் சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுறான். சரி, இன்னொரு இடத்துல அல்லாஹ் காரூனை பத்தி சொல்லி காமிக்கிறான். ஏன் அல்லாஹ் நல்லவங்களை பத்தியே சொல்லியிருக்கலாம், இல்ல கெட்டவங்கன்னா லெட்ஸ் சே ஃபிரௌனை பத்தி சொல்லலாம். ஏன்னா அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொஞ்சம் கொடுமைகள்லாம் செஞ்சா, நிறைய கொடுமைகள்லாம் செஞ்சா. ஆனா அல்லாஹ் பணக்காரனாக காரூனையும் குர்ஆன்ல கொண்டு வரான். ஏன்? மக்கள் இதுலயாவது திருந்தணும். அந்த காரூனுங்கிறவன் எப்படிப்பட்டவனா, அவன் மிகப்பெரிய பணக்காரனா அல்லாஹ் அவனை ஆக்கி வச்சிருந்தான். அல்லாஹ் காரூனை ஒரு பணக்காரனா, இந்த உலகத்துல அவனை மாத்தி பணக்காரனா யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த காரூனை ஆக்கி வச்சிருந்தான். காரூனை அல்லாஹ் பணக்காரனை ஆக்கிட்டு அப்புறம் அல்லாஹ் சொன்னா, வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, நீ என்ன செய், இவ்வளவு செல்வம் உனக்கு நான் கொடுத்திருக்கேன் நானே, இது எல்லாமே நீ மறுமைக்காக சேகரிச்சு வை. சோ இத நல்ல வழியில நீ செலவழித்து அதை நீ எதுக்காக, வபுதாய் ஃபீமா ஆதாகல்லாஹு, அல்லாஹ் உனக்கு கொடுத்தவற்றிலிருந்து, ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, மறுமையினுடைய அந்த வீட்டிற்காக நீ என்ன செய், சேகரித்து வை. சோ ஒரு இங்கேயும் பாருங்க அல்லாஹ் ஒரு டெஸ்ட் கொடுக்குறான், உனக்கு எல்லா பொருளும் நான் கொடுக்குறேன், ஆனா இத நீ என்ன செய், இதுக்கு சொல்யூஷன். எப்படி ஃபர்ஸ்ட் உள்ள ஆயத்துக்கு இந்த ஹுப்பு ஷஹவாதா வச்சிருக்கிறேன், ஆனா இதுக்கு சொல்யூஷன் சொர்க்கம். சோ சொர்க்கம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட், இந்த உலகம் இம்பார்ட்டன்ட் இல்ல. அதே போலவே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அல்லாஹ் சொல்றான், காரூனை எடுத்துக்கோங்க. இந்த காரூன் எப்படிப்பட்டவன், அவன் ஒரு பணக்காரனா இருந்தா அவனுக்கும் நான் இப்படி அட்வைஸ் பண்ணேன், ஆனாலும் அவன் என்ன செய்யல, கேட்கல. சோ அதுக்கடுத்து அவன் அழிக்கப்பட்டான். சோ அது அவன் அல்லாஹ் தஆலாவுடைய லானத்துக்குள்ளவனாக ஆனான். சரி, இப்போ இஸ்லாம் இந்த செல்வத்தை பத்தி, இந்த பணத்தை பத்தி என்ன சொல்லி இருக்குது, இது எந்த அளவுக்கு செலவழிக்கணும் அப்படின்றது சொல்லி. சோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷனும் அல்லாஹ் ப்ராப்ளமும் சொல்யூஷனும் சொல்லிட்டான். சோ பணக்காரனா இருங்க, இருந்தாலும் நீங்க அல்லாஹ்வுடைய மறுமையினுடைய வீட்டை தேடுங்க சொல்லி முடிச்சுட்டான். அதுக்கு அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஹதீதுகளை இந்த ஃபக்ருக்காகவும் கைனாக்காகவும் அவங்க கேட்டிருக்காங்க. ஃபக்ரை பாதுகாவல் தேடி இருக்காங்க. முதல்ல நம்ம ஓதின நமக்கு மெமரைஸ் ஆன ஒரு துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் தானே, மினல் குஃப்ரி வல் ஃபக்ர் வ அஊது பிக மினல் அஸாபில் கப்ர் லா இலாஹ இல்லா அன்த. சரி, இப்போ இதுனா என்ன அர்த்தம், கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்கணும். ஏன்னா
இப்போ எக்கானமி அப்படின்னு வந்துச்சுன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு, அப்படிதானே? நல்ல எக்கனாமி, அப்படிதானே? பேடா மேனேஜ் பண்றது, நல்ல மேனேஜ் பண்றது. சோ மோசமா மேனேஜ் பண்றது தான் என்னது? பகில். பகில்னா கஞ்சத்தனம், அப்படிதானே? கஞ்சத்தனமா மேனேஜ் பண்றது, இல்ல அளவுக்கு அதிகமா வீண் விரயம் செய்யறது. சோ வீண் விரயம் வேற, அனாவசியம் வேற, அப்படிதானே? வீண் விரயத்துக்கும் அனாவசியத்துக்கும் என்ன வித்தியாசம்? விரயம் பண்றது காசு, அது எனிகோ. அதாவது அனாவசியம்னா அந்த விஷயம் தேவையே இல்ல, ஆனாலும் அங்க போய் ஸ்பெண்ட் பண்றது. வீண் விரயம்னா அது தேவை, ஆனா அதுக்கு அளவுக்கு அதிகமா. லெட்ஸ் சே நமக்கு ஒரு கார் போதும், நமக்கு ஒரு டீசென்டான கார் போதும், ஆனா நம்ம மெர்சிடைஸ் பென்ஸ் தான் வாங்கணும், இல்ல 350Z தான் வாங்கணும். சோ இந்த மாதிரி பண்றது வீண் விரயம். ஒரு டீசென்டான கார் தாராளமா வாங்கலாம், அப்படிதானே? சரி, இப்போ அனாவசியம்னா நமக்கு வேண்டவே வேண்டாத விஷயத்த நம்ம வீட்டுல நிறைய வாங்கி வைக்கிறது. சோ அதுதான் அனாவசியம். சோ வீண் விரயம், கஞ்சத்தனம், இது எல்லாமே ஒரு கெட்ட ஒரு எக்கனாமியை பொறுத்தவரையும், ஒரு பொருளாதாரத்தை எடுத்துட்டோம்னா இந்த மூணும் இருக்கக்கூடாது. எதெல்லாம் இருக்கணும்னு சொல்றாங்கன்னு பாருங்க. சோ இப்போ இதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இப்போ இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடந்ததுன்னா இதெல்லாம் எங்க போய் முடியும்னா ஏழ்மையில போய் முடியும், அப்படிதானே? எப்படி அனாவசியமா செலவழிச்சிருவாங்க ஒரு நிமிஷத்துல, கடைசி அது எங்க போய் நிறுவும்? ஒரு நமக்கு அஃபெக்ட் ஆகலைனாலும் நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு அது வந்து அஃபெக்ட் ஆகி நிற்கும், அப்படிதானே? சோ இது எதுக்கு ரிசல்ட் கொடுக்கும்னா, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையை விட்டு பாதுகாவட்டினாங்க. யா அல்லாஹ் ஏழ்மையை விட்டு என்னைய பாதுகாத்துரு. ஏன்னா இந்த ஏழ்மை, இப்போ அந்த துஆவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், அப்படிதானே? குஃப்ருன்னா நிராகரிப்பு, ஏழ்மை, ஃபக்ருன்னா ஏழ்மை. ஏன் இந்த ரெண்டும் சொல்லிருக்காங்க? மத்ததெல்லாம் சொல்லாம, இல்லனா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிருக்கலாம்? ஃபக்ருன்னு மட்டும் சொல்லிருக்கலாம், ஏழ்மையை மட்டும் விட்டு நீ பாதுகாத்துன்னு சொல்லிருக்கலாம். இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? நிராகரிப்புன்னு சொல்லிட்டு ஏழ்மைன்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா ரசூலா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு தொடர்புடையதா இல்லாம இருக்கவே இருக்காது, அப்படிதானே? என்ன சம்பந்தம்? கொஞ்சம் யோசிங்களேன். ஈஸி தானே? என்னன்னா இந்த ஏழ்மை அதிகமாக ஆக 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 இன்னைக்கு நம்ம உலகத்துல பாக்குறோம்ல, அது எங்க போய் முடியுது? நிராகரிப்புல போய் முடியுது. இப்போ இந்தோனேஷியா, ஆப்பிரிக்காஸ்ல எல்லாம் என்ன ஆகுது? மக்கள் ரொம்ப அவங்களுக்கு தாங்க முடியாத பஞ்சம், அவங்களுக்கு தாங்க முடியாத அந்த வறுமை எல்லாம் வரும்போது இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாம் என்ன போறாங்க? போய் உதவி செய்யற மாதிரி போறாங்க. உதவி செஞ்சுட்டு அவங்க என்ன செஞ்சிடறாங்க? கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. சோ இந்த ஏழ்மை எதுக்கு போய் வழி வகுக்குது? நிராகரிப்பு. சோ அதனாலதான் ரசூலுல்லாஹ் இந்த ஏழ்மையையும் பாதுகாவல் தேடிட்டு குஃப்ர பாதுகாவல் தேடிருக்காங்க. ஏன்னா இந்த ஏழ்மை அந்த அளவுக்கு பயங்கரமானது, வறுமை அந்த அளவுக்கு பயங்கரமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா மக்களுக்கும் இந்த ஏழ்மை வறுமையை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாவல் தேடணும், அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வைக்கணும். ஏன்னா இந்த இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஓகே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சதகா கொடுக்குறோம், ரமலான் வந்ததுன்னா நம்ம கரெக்டா ஜகாத் எல்லாம் கொடுத்துடுறோம். இது நமக்கு போதுமானதா? நம்மளுடைய இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு இது போதுமானதா? இப்போ நம்ம எல்லாருமே ஒரு சர்டன் ஒரு ரூல்ஸ்ல தான் இருக்கும், அப்படிதானே? நம்ம கரெக்ட் டைம்ல நம்ம சதகா கொடுத்துருவோம். நம்ம கரெக்டா ஒரு வருஷத்துக்கு ரமலான் வந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஜகாத் கொடுத்துருவோம். இது மட்டும் போதுமா? மத்த காஸ்ட்ல லைக் லெட்ஸ் சே கிறிஸ்டியன் மிஷனரிஸ்லாம் எந்த அளவுக்கு அந்த ஆப்பிரிக்காஸ்ல ஊன்றி இருக்கிறாங்கன்னா, அங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வறுமை வந்தாலும் அவங்களுடைய காசை தண்ணியா இறைச்சு எல்லா இடத்துலயும் என்ன செய்யறாங்க? போய் உதவி செஞ்சு, மருத்துவ உதவினாலும் சரி, கல்வி உதவினாலும் சரி, இல்ல அவங்களுடைய உடலாலோ பொருளாலோ எதுனாலும் உதவி செஞ்சு அவங்களை அப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாசமும் இந்தோனேஷியால எவ்வளவோ பேரு கன்வெர்ட் ஆயிட்டு இருக்காங்க, அப்படிதான். நம்மளுடைய தாவா ஆக்டிவிட்டிஸ் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல தான் இருக்கு. சோ கிறிஸ்டியன் மிஷனரிஸ நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளுடைய தாவா எப்படி இருக்கு? நம்மளுடைய செலவழித்தல், அல்லாஹ்வுடைய பாதைக்கு செலவழித்தல் எவ்வளவு இருக்கு? குறையதான். சோ இந்த செலவழித்தல் அதிகமாக ஆக நம்மளுடைய சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயத்துல உள்ள மக்களை வறுமையை விட்டு பாதுகாக்கலாம், குஃப்ரை விட்டும் பாதுகாக்கலாம், அப்படிதானே? சோ எல்லாமே நம்மள மாதிரி ஒவ்வொரு தனி முஸ்லிம்களுடைய கடமை. இந்த உலகத்தில் உள்ள அல்லாஹ் தஆலா செல்வம் கொடுத்திருக்கிற எல்லா முஸ்லிம்களுடைய கடமை என்ன? இந்த
தங்களுடைய சமூகத்தில் கஷ்டப்படுற வறுமையாக இருக்கிற மற்ற முஸ்லிம்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து உதவுறது. நம்ம ஆப்பிரிக்காக்கோ இந்தோனேஷியாக்கோ போகணுன்ற அவசியம் இல்ல, நம்மளுடைய சொசைட்டிஸ்லயோ இல்ல நம்மளுடைய, ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்லும்போது யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன் அப்படின்னு நபியே எப்படி எதை செலவழிக்கிறது அப்படின்னு யார் கேக்குறாங்க? அந்த மக்கள் கேக்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. சோ அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, எதை செலவழிப்பது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், ஆன்சர் என்ன சொல்றான், யாருக்கு செலவழிக்க வேண்டும்னு சொல்றான். நீ எதை செலவழிக்கிறதுன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீ அதை யாருக்கு செலவழிக்கிற அதுதான் இம்பார்ட்டன்ட். அதான் சூரா பக்ரால அல்லாஹ் சொல்றான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நாங்க எதை செலவழிக்கணும்னு அவங்க கேக்குறாங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க முதல்ல யாருக்கு செலவழிங்க, பெற்றோருக்கு செலவழிங்க, வல் அக்ரபீன், இன்னும் நெருங்கிய உறவினர்களுக்கு செலவழிங்க, அப்புறம் யதாமா யதீம்களுக்கு செலவழிங்க, அப்புறம் யாருக்கு செலவழிங்க, இந்த இதுல உள்ள வழிபோக்கர்களுக்கு மிஸ்கீன்களுக்கு நீங்க செலவழிங்க. சோ இந்த செலவழித்தல் அப்படிங்கிறது எங்கேயோ நம்ம போய் தான் செலவழிக்கணும்னு இல்ல, முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும் நல்லா சொல்றான் பாருங்க. நீங்க எங்க இருந்து ஆரம்பிங்க, உங்க வீட்ல இருந்து ஆரம்பிங்க, நம்மளுடைய தாய் தந்தையில இருந்து ஆரம்பிக்கணும். இன்றைய ஒரு நிலைமையில இஸ்லாமிய சில இடங்கள்ல, எல்லா இடங்கள்லயும் சொல்ல முடியாது, சில இடங்கள்ல அந்த ஒரு ஃபேமிலின்னு வரும்பொழுது அந்த பேரண்ட்ஸ்க்கு செலவழிக்கிறத என்ன ஆயிருது, விட்டு போயிருது. ஏன்னா தங்களுடைய குடும்பம், தங்களுடைய மனைவி, தங்களுடைய குழந்தை. சோ இஸ்லாமிய சமூகத்தினுடைய எக்கனாமி குறுகிட்டு தான் போகுது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்றான். அல்லாஹ் ஒரு மனைவியில இருந்து ஆரம்பின்னு சொல்லல, அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க, உங்களுடைய நெருங்கிய சொந்தத்துக்கு கொடுங்க, உங்களுடைய அங்க பக்கத்துல உள்ள எத்தீம்களுக்கு கொடுங்க, மிஸ்கின்களுக்கு கொடுங்க, வழிபோக்கர்களுக்கு கொடுங்க. சோ அதனால நம்ம இஸ்லாமிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் உள்ள அந்த எக்கனாமி எப்படி இருக்கணும்னா, அந்த நம்ம காசு விஷயத்திலையும் சரி, செல்வத்தினுடைய விஷயத்திலையும் சரி, சொத்தினுடைய விஷயத்திலையும் சரி, நம்மளுடைய பெற்றோர்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். சோ நம்மளுடைய பெற்றோர், கணவன் அவங்களுடைய பெற்றோர், ஏன்னா அவங்களுடைய ஹக்க அவங்க ஃபர்ஸ்ட் தன்னுடைய கணவன் தன்னுடைய தாய்க்கு கொடுக்கிறது முதல் வேலை, அப்படிதானே? அதே போலவே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க தானே, என்ன சொன்னாங்க, ஒரு வாய் கவளம் உன்னுடைய மனைவி வாயில ஊட்டுனா கூட அது ஒரு சதக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ரசூலா மனைவியை அங்க மென்ஷன் பண்ணாங்க? உன்னுடைய மனைவியினுடைய வாயில நீ ஒரு வாய் கவளத்தை நீ ஊட்டுனா கூட அது உனக்கு ஒரு சதக்கா, ஒரு நன்மையான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க தானே. ஏன் ரசூல்லா அங்க மனைவியை மென்ஷன் பண்றாங்க? மனைவிக்கு ஊட்டுறதே சதக்கான்னு எப்படி சொல்றாங்க? மனைவிக்கு ஊட்டுனதே நீ ஒரு தர்மம் செஞ்சேன்னு எதுக்கு சொல்றாங்க? ஏன் அங்க தாயையோ இல்ல குழந்தைகளுக்கோ இல்ல வேற யாரையோ கொண்டு வரல? ஏன்னா அது உள்ள நம்ம போய் ரீட் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், அப்படிதானே? சோ ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தே நீ அந்த ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு உணவு ஊட்டினாலே தர்மம்னா, எதிர்பார்ப்பே இல்லாம ஒரு தாய் இருப்பாங்க, அப்படிதானே? ஒரு மனைவிக்கு கண்டிப்பா எதிர்பார்ப்பு இருக்கும், கணவன்ட்ட இருக்கும் தானே, எல்லா விஷயத்திலையும் இருக்கும். ஆனா எதிர்பார்ப்புள்ள உன்னுடைய மனைவிக்கு ஊட்டினாலே ஒரு நன்மைனா, உன்னுடைய தாய் போட்டுறது இதை விட எவ்வளவு பெரிய நன்மை. இந்த இடத்துல அவங்க ரசூல்லா தாய்னு கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது தாய் தந்தையோட நின்றுக்கும். ஆனா அவங்க மனைவியை கொண்டு வந்ததன் காரணமாக அந்த மனைவிக்கும் உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள தாய், அவங்களுடைய குழந்தைகள், சோ எல்லாத்துக்கும் உணவுன்றது எவ்வளவு பெரிய தர்மம் அப்படிங்கறது ரசூல்லா இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு ஒரு சூசகமா சொல்லி காமிக்கிறாங்க. சரி, சோ நம்ம எங்கேயோ போய் எங்கேயோ வந்துட்டோம்ல. இது வந்து குர்ஆன்ல உள்ள ஒரு துஆ, சரியா? சோ இது என்னன்னா, வஜஅல்னா மின் லதுன்க வலியனா, யா அல்லாஹ் நீ எங்களுக்காக உன் புறத்தில் இருந்து ஒரு பாதுகாவலனை ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா மின் லதுன்க நஸீரா, இன்னும் உன்னுடைய புறத்தில் இருந்து எங்களுக்காக நீ ஒரு உதவியாளனை ஏற்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பாதுகாவல் தேவை, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவி தேவை. சோ இதனாலதான் இது சூரா நிசால 75th ஆயத்துல அந்த லாஸ்ட் இதோட முடியும். சோ இன்ஷாஅல்லாஹ் நீங்க குர்ஆன்லயே நீங்க போய் பாத்துக்கலாம். சரி, சோ இப்போ நம்ம இங்க இருந்து வந்தோம், அப்படிதானே?
சோ இந்த கஞ்சத்தனம் இதெல்லாம் எங்க போய் முடியும்னா ஃபக்ரு ஏழ்மையில போய் முடியும். சோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையை விட்டும் பாதுகாவல் தேடி இருக்காங்க, குஃப்ர் நிராகரிப்பை விட்டும் பாதுகாவல் தேடி இருக்காங்க. சரி, இப்போ எந்த அளவுக்கு ரசூல்லா ஏழ்மையை விட்டும் நிராகரிப்பு தன்மையை விட்டும் பாதுகாவல் தேடி இருக்காங்களோ அந்த அளவுக்கு எளிமையை கேட்டிருக்காங்க. எளிமையா யா அல்லாஹ் நீ என்ன செய், எளிமையாக வாழவே. எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் எவ்வளவு ஏழைகளா இருந்தாலும் யா அல்லாஹ் எங்களை எளிமையாக வாழவே. சோ அந்த துவாவையும் நம்ம எப்போல்லாம், ஏன்னா ரசூலா இந்த 2 துவாவையும் ஒண்ணு போல கேட்கும் போது ஒரு சஹாபி கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் இந்த 2 துவாவையும் நீங்க எப்பவுமே சேர்ந்து ஓதுறீங்களே, குஃப்ருடைய ஃபக்ர் ஏழ்மையினுடைய துவாவை வேண்டான்னு பாதுகாவல் தேடுறீங்க, எளிமையாக வாழணும்னு எளிமையாக நீ வாழவேன்னு சொல்றீங்க, இது 2ம் ஒன்றா அப்படின்னு கேட்கும்போது ரசூலா சொல்றாங்க ஆமா, ஏன்னா ஏழ்மைதான் இந்த குஃப்ருக்கு போய் வழிவகுக்கும், அதே போல எளிமைதான் சொர்க்கத்துக்கு போய் என்ன செய்யும், சேர்க்கும். நம்மள சொர்க்கத்துக்கு சேர்க்கிறது எதுதான், எளிமை. சோ எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு இல்லைனாலும் நம்ம எளிமையா வாழ்ந்தோம்னா அதனுடைய கரெக்டா நம்ம எங்க போய் சேர்ந்துடலாம், இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போய் இன்ஷா அல்லாஹ் நம்ம சேர்ந்துடலாம். சரி, இப்போ நம்மளுடைய இன்னொரு பிரபல்யமான ஹதீஸ் உண்டுல்ல, எப்படி செலவழிக்கணும். இப்போ பணம் அப்படிங்கிறது, பணமோ கோல்டோ இல்ல எந்த விதமான அசைகிற சொத்தோ என்ன செய்யக்கூடாதான், தேங்கி நிக்க கூடாது. எப்படி நம்மளுடைய உடல்ல பிளட் என்ன ஆகுது, ஓடிட்டே இருக்கு. அது பிளட் ஓட தான் நம்ம கையெல்லாம் அசைக்க முடியும், அப்படிதானே? தலையெல்லாம் அசைக்கிறோம், கையெல்லாம் அசைக்கிறோம்னா அந்த பிளட்டுடைய இப்போ இந்த சர்க்குலேஷன் நின்னுச்சுன்னா என்ன ஆகும், செயல் இழந்துரும், பேரலைஸ் ஆயிரும், அப்படிதானே? தூக்க முடியாது நம்மளால. இதே போலதான் நம்மள்ட்ட இருக்கிற செல்வம் பணமும் என்ன செய்யணும், ரொட்டேட் ஆயிட்டே இருக்கணும். எங்கேயும் ஏதாவது ஒரு பாக்கெட்ல போய் ஸ்டாக் ஆயிடக்கூடாது, இல்ல ஏதாவது ஒரு பேங்க்ல போய் ஸ்டாக் ஆயிடக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க ஏன்னா ஹதீஜாமா என்ன செஞ்சாங்கன்னா தங்கள்கிட்ட உள்ள பணத்தை முதலீடு செஞ்சாங்க, பிசினஸ்ல போட்டாங்க, அப்படிதானே? சோ அந்த மாதிரி காசு என்ன செய்யக்கூடாது, பணமோ எதுவோ ஒரு ஸ்டாக் ஆகக்கூடாது. உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் பனி இஸ்ராயீலுடைய ஒரு கதையை சொல்லிருப்பாங்க, கிஸ்ஸாவை சொல்லிருப்பாங்க. அந்த கிஸ்ஸை எல்லாத்துக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குகையில ஒரு பாறங்கள் விழுந்துரும்ல, தெரியும் தானே? ஒரு 3 பேர் இருப்பாங்க அந்த குகையில, ஒரு பாறங்கள் விழுந்துரும். முதல் அந்த மனிதன் என்ன சொல்லுவாங்க, நான் என்னுடைய தாய் தந்தைக்கு உபகாரம் செஞ்சேன், இல்லையா? பனி இஸ்ராயலர்கள்ல இருந்து ஒரு 3 பேர் என்ன செய்வாங்க, ஒரு குகையின் ஓரமா ஒதுங்கும் பொழுது ஒரு பாறங்கள் அந்த குகையை அடைச்சுக்கும். சோ அவங்க வெளியில வர முடியாது, அந்த 3 பேரும் வெளியில வர முடியாது. சோ இப்போ இவங்க 3 பேரும் பேசிக்குவாங்க, சரி நம்ம செஞ்ச ஏதாவது ஒரு நல்ல அமல் நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம். சோ இந்த அமலால அல்லாஹ் தஆலா இதுல இந்த பாறையில இருந்து நம்மள விடுவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு முதல்ல ஒரு மனுஷன் கேட்பாங்க, யா அல்லாஹ், நான் எனக்கு ஒரு வயது முதிர்ந்த தாய் தந்தைங்க இருந்தாங்க, நான் என்னுடைய வேலை என்னன்னா ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு பால் கொண்டு நான் என்னுடைய தாய் தந்தை குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுப்பேன். ஒரு நாள் என்னுடைய தாயும் தந்தையும் என்ன செஞ்சாங்க, தூங்கிட்டாங்க. சோ தூங்கும் பொழுது நான் என்ன செஞ்சேன், எழுப்ப கூட இல்ல, நான் அப்படி தெரியும் தானே, நான் அப்படி வச்சுட்டே இருந்தேன். சோ அவங்க எழும்பினதுக்கு அப்புறம் நான் கொடுத்துட்டு தான் நான் மத்தவங்களுக்கு கொடுத்தேன். சோ இது நான் உனக்காக செஞ்சிருந்தேன்னா நீ இந்த இதுல இருந்து கொஞ்சம் அகட்டுவாயா அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த கல் என்ன செய்யும், கொஞ்சம் அகலும், அந்த குகையில இருந்து கொஞ்சம் விலகும். சோ அதுக்கடுத்து இன்னொரு மனிதன் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணின் மீது நான் ஆசை கொண்டிருந்தேன், நான் கெட்ட விஷயத்துக்காக போனேன், ஆனா நான் உன்ன பயந்து, அந்த பெண் சொன்னாங்க நீ இட்டப்பில்லா நீ அல்லாஹ்வை பயந்துக்கோ அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு வார்த்தைக்காக நான் என்ன செஞ்சுட்டேன், நான் தவறு செய்யாம நான் வந்துட்டேன். சோ இது நான் உனக்காகவே செஞ்சிருந்தேன்னா நீ என்ன செய், இந்த இதுல இருந்து நீ அகற்று அப்படின்னு சொல்லும் பொழுது இது கொஞ்சம் அகலும். சோ அதுக்கு அடுத்து 3வது மனிதர் அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குதானே? இல்ல, ஏன்னா நான் எதுக்காக இப்படி கேக்குறேன்னா அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும், அப்படிதானே? எல்லாமே நான் சொல்லிட்டு இருந்தேன்னா சரி இன்ஷால்லா சொல்றேன், அது பிரச்சனை இல்லை. சரி, 3வது ஒரு மனிதர் சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு வேலையாள் இருந்தாங்க, அந்த வேலையாள் என்ன செய்வாங்க, வேலையாள் வேலை செஞ்சுட்டு கூலி வாங்காம போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம் அந்த சிச்சுவேஷன்ல, நம்ம ஒருத்தங்க நம்மள்ட்ட வேலைக்கு இருக்காங்க, அவங்க கூலி வாங்காம அன்னைக்கு வாங்காம அவங்க போயிட்டாங்க, என்ன செய்வோம் நம்ம, சோ அதை என்ன செய்வோம், அவங்க எப்போ வர்றாங்களோ அது வரை என்ன செய்வோம், பத்திரமா வைப்போம். நம்ம இறந்துட்டா கூட நம்மளுடைய நெக்ஸ்ட் சந்ததியருக்கு இது அந்த ஆளுக்குள்ளேயது
சோ அது என்ன செய்வோம், பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி அப்படி வச்சிருப்போம். ஆனா அந்த மனிதர் என்ன சொன்னாங்க பாருங்க, அந்த 3வது மனிதர் சொல்றாரு அல்லாட்ட, யா அல்லாஹ் என்கிட்ட ஒரு வேலையாளர் இருந்தாங்க, அந்த வேலையாளர் என்ன செஞ்சாங்க, கூலி வாங்காம போயிட்டாங்க. நானும் அவங்க வருவாங்கன்னு பார்த்தா வர்றது காணும். நான் என்ன செஞ்சேன், அந்த காசுல இருந்து, அந்த பணத்துல இருந்து நான் கொஞ்சம் ஒரு ஆடுகளை வாங்கி விட்டேன். சோ அந்த ஆடுகள் கொஞ்சம் வார ஆக கொஞ்சம் மாசம் ஆக ஆக அந்த ஆடுகள் பெருசாகி அது குட்டி போட்டுச்சு. சோ அது குட்டி போட்டு கொஞ்சம் மாசத்துல அது ஒரு மந்தையாயிடுச்சு, கொஞ்சம் வருஷத்துல அது ஒரு மந்தையாயிடுச்சு. சோ இந்த மந்தையெல்லாம் பாக்குறதுக்கு என்னால முடியலன்னு கொஞ்சம் அடிமைகளை, அந்த கொஞ்சம் ஆடுகளை விற்று கொஞ்சம் அடிமைகளை வாங்கி இந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் அடிமைகளை வாங்கினேன். சோ இந்த அடிமைகள் இந்த ஆடுகளை பார்த்துட்டு இருந்தாங்க, இன்னும் நிறைய பெருகி வந்தது. இந்த மாதிரி நான் ஒட்டகங்களை வாங்கினேன். சோ ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு, சில வருஷங்கள் கழிச்சு அந்த ஆள் மறுபடியும் வந்தாங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு கூலி, நான் உங்களுக்கு வேலை செஞ்சேன், ஆனா அன்னைக்கு நான் காசு வாங்காம போயிட்டேனே, அப்போ நீங்க தாங்கன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம், எவ்வளவு தரணுமோ அதை கணக்கு பார்த்து தந்துரும், அப்படித்தானே. ஆனா அந்த மனிதர் சொன்னாங்க, எப்பா இது எல்லாம் இருக்கு பாரு, இந்த ஆடு இந்த அடிமைகள் எல்லாமே உன்னோடதான் எடுத்துட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன். சோ இது உனக்காகவே நான் செஞ்சிருந்தேன்னா நீ என்னையே இந்த பாறாங்கலை விட்டு கொஞ்சம் நீ அகற்றுவாயாக அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பாறாங்கல் அகன்றும். பாருங்க அந்த இடத்துல அந்த மனிதர் என்ன செய்யல, ஒரு காசை பாக்கெட்ல ஒரு என்வலப்ல போட்டு ஸ்டாம்ப் பண்ணி உள்ள வைக்கல. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அத ஸ்டாப் பண்ணல. அந்த பிளட் சர்க்குலேஷன் எப்படி போச்சோ அதே போலவே அந்த பணத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க ரொட்டேட் பண்ணாங்க. சோ ரொட்டேட் பண்ணதுனால அவங்க என்ன வாங்கினாங்க, ஆடுகளை வாங்கினாங்க, வேலையாட்களை வாங்கினாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வை பயந்து என்ன செஞ்சாங்க, எல்லாமே உன்னோடதுதான்னு அனுப்பி வச்சாங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு முஸ்லீம்களும் என்ன செய்யணும்னா, நம்மள்ட்ட நம்ம வேலை செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, நம்ம வேலை வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, யாருடைய பணமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய நமக்கு இப்போ அந்த காலத்துல கான்டாக்ட் இல்ல, அப்படிதானே. இப்போ உள்ள கான்டாக்ட் படி அவங்களுக்கு கொடுக்கறத பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அது அப்படியே ஸ்டாக்னண்டா இல்லாம அத அவங்களுடைய பெர்மிஷனோடயோ இல்ல வாங்க முடியாத நிலையில இருந்தாங்கன்னாலோ சோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு, இப்ப அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியாது, சோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு இல்ல யத்தீம்களுக்கு அந்த மாதிரி பேர்ல அது என்ன செஞ்சிடணும், இன்வெஸ்ட் பண்ணிடணும். ஒரு சம்பவம், ஒரு முஃப்தி, அவங்க அந்த ஒரு முஃப்திட்ட வந்து ஒருத்தங்க கேட்டாங்களாம், நான் வந்து என்ன செஞ்சேன், எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னால என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு, அந்த பணத்தை வச்சு நான் கொஞ்சம் மகர் கொடுத்து கல்யாணம் செஞ்சேன். கல்யாணம் முடிச்சிட்டு அந்த பெண்ணு வீட்டுல இருந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு வீடு கொடுத்தாங்க பெண்ணுக்காக. அந்த பெண்ணு வீட்டுல இருந்து ஒரு வீடை கொடுத்தாங்க. சோ அப்ப என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருந்துச்சு. என்னுடைய பிசினஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வித்துட்டேன். என்னுடைய மனைவியினுடைய வீட்டை என்ன செஞ்சுட்டேன், வித்துட்டேன். சோ அந்த வித்துட்டு அந்த காசு இருந்துச்சு என்கிட்ட. சோ அதை வச்சு பிசினஸ் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். சோ எல்லாமே நான் இப்போ என்னுடைய மனைவி நான் அழகா வசதியா பாத்துக்கிறேன். என்னுடைய குழந்தைகளை எல்லாத்தையுமே நான் என்ன செய்யறேன், இப்போ நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். இப்போ அந்த முஃப்தியில வந்து அந்த மனிதர் சொன்னாங்களாம், இப்போ கொஞ்சம் மாசமா எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இடையில கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. சோ நாங்க 2 பேருமே யோசிச்சு நாங்க தலாக் பண்ணலாம் அப்படின்னு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே, சரி இப்போ இதுக்கு எதுக்கு ஏன்னா முஃப்திட்ட வரும்போது அவங்க ஏதாவது ஒரு காரியத்தினாலதான் வருவாங்க, அப்படிதான். முஃப்தினா யாரா தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க, மார்க்க தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க. அந்த ஆலிம் உலமாவோட முஃப்தி இங்க வந்து அதை விட கொஞ்சம் பெருசா அவங்க ரொம்ப ஆராய்ச்சி அந்த மாதிரி நீதிபதி மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல. சோ அது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நீதிபதி தான் முஃப்தின்னு சொல்லுவாங்க. சோ இந்த முஃப்தி சொன்னாங்களா, சரி வாப்பா இப்போ என்ன அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இப்போ நான் தலாக் சொன்னேன்னா நான் என்னுடைய மனைவிக்கு கொடுக்கணும்ல அந்த வீடு, அந்த வீட்டை மட்டும் இப்ப என்கிட்ட நிறைய காசு இருக்கு, அந்த வீட்டை மட்டும் கொடுத்தா போதுமா, இல்லன்னா அந்த வீட்டை நான் முதலா வச்சுதான் இன்னும் வாங்கினேன், அப்படிதானே. அந்த வீட்டை வித்து கொஞ்சம் காசு என்கிட்ட இருந்துச்சு, அதையும் வச்சுதான் நான் எல்லாமே இன்னைக்கு நான் இவ்வளவு நல்லா இருக்கிறேன், நாங்க 2 பேரும் நல்லா இருக்கிறோம். இப்போ இந்த பிரச்சனையில இப்போ நான் அவங்கள என்னுடைய மனைவியை தலாக் சொன்னேன்னா இந்த ஒரு வீட்டை மட்டும் அவங்களுக்கு கட்டி கொடுத்தா போதுமா, இல்ல எல்லாத்தையும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த முஃப்தி சொன்னாங்க, இந்த ஹதீஸ் இருக்குல்ல, இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல அந்த ஹதீஸ சொன்னாங்க. இல்ல இப்படி இல்ல, நீங்க வந்து அத முதலீடா வச்சதுனால அதுல இருந்து நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்களோ எல்லாமே எங்க போகணும், மனைவிக்கு போகணும்.
ஸோ கொஞ்ச நேரம் அந்த மனிதர் யோசிச்சாங்களாம். யோசிச்சு அப்போ நான் கொஞ்சம் தலாக் சொல்றதை யோசிக்கதான் வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சோ பாருங்க, ஒரு 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 பணத்தை நம்ம கொடுக்கணும்னா இது அவங்க சொன்னாங்க. என்கிட்ட வந்து ஒருத்தங்க கேட்டாங்க இந்த மாதிரி. சோ பணம் வந்து எந்த அளவுக்கு வந்து சோ அவங்க கொடுக்கணும்ன்றவனே தலாக் சொல்றதே யோசிக்கணும். இது வாங்கணும்னா பிரச்சனை இல்லை. சோ இத மாதிரி நம்மளுடைய இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கணும்னா கொடுக்கக்கூடியதாகவே இருக்கணும். வாங்கக்கூடியதா என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே இருக்கக்கூடாது. சோ நம்மகிட்ட இருந்து நம்ம என்ன கொடுக்க முடியும் மற்றவர்களுக்கு. உதாரணமா யாராவது ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்மளும் சரி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். நம்ம இப்போ ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுடைய குழந்தைங்க வர்றாங்க, சரி வந்தாங்களாமா, அப்போ என்ன கேட்பாங்க, என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு கேட்க கூடாது. அவங்க என்ன கொடுக்கணும், நீங்க ஏதாவது கொடுத்து அனுப்புனீங்களா. சோ இந்த பழக்கத்தை அவங்களுக்கு கொண்டு வரணும். சோ லெட்ஸ் சே இப்போ நம்ம அம்மா, ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பக்கத்துல உறவினர்கள் அப்படிதானே. இப்போ நம்மளுடைய அம்மானா குழந்தைகளுக்கு அம்மா தானே. சோ நம்மளுடைய அம்மாவோ வரும்பொழுது என்னம்மா வாங்கிட்டு வந்தாங்கன்னு கேட்க கூடாது, நீங்க என்ன கொடுத்து அனுப்புனீங்க. சோ அந்த பழக்கத்தை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொண்டு வரணும். இதுதான் கொடுக்கக்கூடிய சமூகம். வாங்கக்கூடிய சமூகமா இருக்கக்கூடாது. அதே போலவே நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு கெஸ்ட் வீட்டுக்கோ இல்ல நம்ம ஒரு ரிலேஷன்ஸ் வீட்டுக்கோ இல்ல நம்ம ஒரு அம்மா வீட்டுக்கோ போனோம்னா அங்க அவங்க நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. அது நம்மளும் சரி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சரி நம்ம என்ன வாங்கிட்டு போகணும். ஏன்னா அந்த மென்டாலிட்டி நமக்கு இருக்கும். ஓரளவு இப்ப பக்குவப்பட்டதுனால அந்த குழந்தைகளுக்கும் இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. சோ யார் வீட்டுக்கு வந்தாலும் அவர்களை வெறும் கையாக அனுப்பி வைக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. சோ நம்மகிட்ட இருக்கிற சம்திங் ஏதாவது அவர்களை கை நிரப்பி அனுப்பி வைக்கிறது தான். ஏன்னா இஸ்லாம் வந்து கொடுக்கக்கூடிய மார்க்கம். சோ கொடுக்க 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 அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீங்க செலவழிங்க, உங்களுக்கு நான் செலவழிக்கிறேன், அப்படிதானே. சோ நம்ம செலவழிச்சோம்னா அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து அல்லாஹ் நமக்கு செலவழிப்பான். சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அதே போலவே இப்போ இத பத்தி நம்ம நிறைய பாத்துறோம், அப்படிதானே. சோ ஏழ்மை வருது, ஃபக்ர் வருது, நம்ம எளிமையாக வாழணும். சோ இதுக்கு எல்லாமே சொல்யூஷன். சரி, இப்போ இந்த சைட் வந்தோம்னா நல்லதா எப்படி நம்ம மேனேஜ் பண்றது. அல்லாஹ் தஆலா சொல்றான், குலு வஷ்ரபு வலா துஷ்ரிஃபு. நீங்க என்ன செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, என்னெல்லாம் குடிக்கணுமோ இந்த உலகத்துல நல்லா குடிங்க. வலா துஷ்ரிஃப், நீங்க என்ன செய்யாதீங்க, இஷ்ராஃப் செய்யாதீங்க, வீண் விரயம் செய்யாதீங்க அதிகமா. இப்போ லெட்ஸ் சே நமக்கு இவ்வளவு சமைச்சா போதும், ஆனா இதை விட அதிகமா சமைச்சு அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இவ்வளவு நமக்கு குடியிருந்த நமக்கு அந்த ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா போதும், ஆனா இதுக்கு அதிகமா போட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, இஷ்ராஃப் பண்ணாதீங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே போலவே இந்த உணவு பானத்தை உணவையோ இல்ல அந்த தண்ணியையோ குறை செல்லக்கூடிய பழக்கத்தையும் கொண்டு இருக்க கூடாது. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணவாக இருந்தாலும் முகத்தை சுளிக்காம அவங்க ஒன்றிருக்காங்க. அதே போலவே இப்போ நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, ரொம்ப டேஸ்டா இருக்குன்னா எந்த கறி சொல்லுவோம், கோழிக்கறியா ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியா, அப்படிதானே. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடிச்ச கறி என்னது, சொரக்கா. ஓகே, அந்த கறி அவங்க வந்து வினிகர், அத புளிப்பா இருக்கும்ல அந்த வினிகர், சோ அதுதான் அவங்க வந்து விரும்பி கொண்டிருக்காங்களாம். சோ இப்போ சில இபாதத்துள்ள ஒரு நல்ல இல்முடையவங்களுடைய திருமணத்துக்கு போனோம்னா கோழிக்கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாம் வச்சு வினிகர் எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம போறவங்க என்ன செய்யறது, முதல்ல போய் நமக்கு வேண்டிய கோழிக்கறி ஃபர்ல் ஆயின்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யறது, வினிகர் கொஞ்சம் தொட்டு சாப்பிடுறது. சோ இந்த மாதிரி இல்லாம எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முற்படுத்தி இருக்கிறாங்களோ சோ அதை முற்படுத்தணும். அதே போலவே நம்ம முதல்ல நான் குர்ஆன்ல இந்த குர்ஆன்ங்கிறது ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆயத்தை ஓதுனேன், ஞாபகம் இருக்குதா, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு, அதுதானே ஃபர்ஸ்ட் சூரா பக்ரால. அதுல என்ன சொல்றான்ல ஃபர்ஸ்ட் ஆயத், அப்படிதானே, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி. சோ இந்த குர்ஆன், இந்த புத்தகத்துல இந்த குர்ஆன்ல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, முதலில் முத்தகீன், அது யாருக்கு வழிகாட்டும், முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். சோ யார் முத்தகீன்களோ அவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும். சரி, இப்போ இந்த முத்தகீன்களுடைய பண்பாக அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் பாருங்க, அல்லதீன யுமினூன பில் கைப். முதல்ல என்னது, அவங்க என்ன செய்வாங்க, யுமினூன், ஈமான் கொள்வாங்க, அப்படிதானே, மறைவானதை கொண்டு. சோ முத்தகீன்களுடைய ஃபர்ஸ்ட் இது என்னது, ஈமான். சோ ஸ்ட்ராங், அதான் யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத். சோ ரெண்டாவது விஷயம் என்னது,
ஸலா அப்படிதானே யுகீமூன ஸலாத் தானே அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன கொண்டு வரான் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் அல்லாஹ் அவங்களுக்கு ரிஸ்க் அளிச்சதுல இருந்து அவங்க செலவழிப்பாங்க. சோ குர்ஆன்ல நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் மறுமை நாளை பத்தியும் நல்லவர்களை பத்தியும் வரும்போது அவங்க நல்ல வழியில செலவழித்தாங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிப்பான். சோ அதே போலவே முதல்ல குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் அப்படிதான் இது மூணாவது ஆயத்திலே அல்லாஹ் என்ன சொன்னா பாருங்க வல்லதீன யுமினூன் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பாங்க வ யுகீமூன ஸலாத் அவங்க தொழுகை நிலை நிறுத்துவாங்க வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் அவர்கள் நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவங்க என்ன செய்வாங்க செலவழிப்பாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து அல்லாஹ்வுடைய பாதைக்கு செலவழிப்பாங்க. சோ இதுல நமக்கு என்ன புரியுதுன்னா எப்படி செலவழித்தல் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தல்ங்கிறது எவ்வளவு முக்கியம். ஏன்னா இதுதான் முத்தகீன். இந்த முத்தகீனுக்கு தான் எது வழிகாட்டும் குர்ஆன் வழிகாட்டாத சொல்லியிருக்கான். அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்லியிருக்கான் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு தான் வழிகாட்டும். இந்த முத்தகீன்கள் யாரு அல்லதீன இப்போ முத்தகீன்கள் நம்ம எல்லாம் நல்ல சொல்லுவோம் அப்படிதான் எல்லாருமே முத்தகீன். அது யாருமே இந்த உலகத்துல எல்லா முஸ்லீம்களுமே என்ன சொல்லுவாங்க நானும் ஒரு முத்தகீன் தான் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் அங்க ஒரு என்ன சொல்லிட்டான் ஒரு கிரைட்டீரியா போட்டுட்டான். முத்தகீன்கள்னா யாரு அவங்க உறுதியான ஈமானுடையவர்களா இருப்பாங்க தொழுகை தொழுவாங்க அல்லாஹ்வுடைய பாதையில அவங்க செலவழிப்பாங்க. சோ இவங்க தான் முத்தகீன் இவங்களுக்கு தான் குர்ஆன் வழிகாட்டும். சரி இப்போ ஈமான் பில் இப்போ ஈமான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிதானே மறுமை நாளை வச்சு ஈமான் கொள்றது மலாயிகத்துமார்களை வச்சு ஈமான் கொள்றது சோ அதெல்லாம் நமக்கு தெரியும் தானே. சோ இப்போ ரெண்டாவது ஸலாத் தொழுகையை எத்தனை விதமா பிரிக்கலாம் இல்ல தொழுகை எத்தனை முறை இல்ல எத்தனை வகையா பிரிக்கலாம். ஃபர்து ஐன் அப்படிதானே சுன்னத்து நஃபீல் வாஜிப் ஃபர்து கிஃபாயா அப்படின்னு என்ன ஹராம். சரி ஃபர்லே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிதானே ஃபர்லான தொழுகை. இப்போ ஃபர்து ஐன் அப்படிங்கிறது எல்லாருமே கொஞ்சம் கண்டிப்பாக தொழ வேண்டியது. சுன்னத்னா நம்ம சுன்னத்தான தொழுகைகள் நஃபீல் அதிகப்படியான உபரியான தொழுகைகள் வாஜிப்னா அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதது விட்டா பாவம் அந்த மாதிரி. சரி ஃபர்து கிஃபாயானா ஊர்ல ஒருத்தங்க தொழுதா போதும். இப்போ லெட்ஸ் சே ஜனாஸாவுடைய தொழுகைலாம் எல்லாரும் அட்டென்ட் பண்ண முடியல ஊர்ல அதாவது ஒரு சில மனிதர்கள் அதை கொஞ்சம் பேர் அட்டென்ட் பண்ணாலே அது போதுமானது எல்லாத்துக்குமே. சரி அதுக்கடுத்து ஹராமான தொழுகை ஹராம்னா மாதவிடாய் நேரத்துல தொழுறது சோ இதெல்லாம் ஹராமான தொழுகைகள். ஏன்னா ரசூல் அல்லாஹ்வே தொழக்கூடாதுன்னு சொல்றான். சோ ஹராம். சோ எப்படி தொழுகைகள்ல வகை இருக்குதோ இதே போலவே செலவழித்தல்லையும் இவ்வளவு வகை இருக்கு. என்னது ஃபர்லுன்னா என்னது செலவழிக்கிறதுல ஃபர்லுன்னா என்னது முதல்ல என்னது பெற்றோர்களுக்கு கரெக்ட். நான் பொதுவா கேக்குறேன். சோ தனக்கு தானே நமக்கு செலவழிக்கணும்ல நமக்கு. சரி சோ நமக்கு நம்மளுடைய பெற்றோருக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய குடும்பத்திற்கு சரியா. அப்புறம் வேற என்னது வேற எதுக்கு பிளஸ் ஃபர்லு அக்ரபின் சரி அதெல்லாம் ஓகே. இன்னொன்னு என்னது நம்மலாம் வருஷம் என்ன கொடுப்போம் அது என்னது செலவழிக்கணும்ல அது ஃபர்லு தானே ஃபர்லு. சோ அப்புறம் என்னது ஹஜ். நமக்கு அந்த 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 வசதி இருந்துச்சுன்னா மஸ்ட் ஃபர்ல் அப்படிதானே நமக்கு. சோ ஹஜ் சரி ஃபர்ல் ஐன் சுன்னத் அப்படிங்கிறதுனா ஓகே ஃபர்ல் ஐன்ங்கிறது கிட்டத்தட்ட இதோட கூட சேர்ந்துரும். ஃபர்லும் ஃபர்ல் ஐனுமே கொஞ்சம் முக்கியமானது. சோ இது எல்லாமே இதுல எல்லாம் யார் வருவாங்கன்னா அக்ரபீன் உடல் வாய்ஜனங்கள். சோ இந்த மாதிரி யத்தீம்கள் மிஸ்கீன்கள் நம்மளுடைய குடும்பத்திலே யத்தீம்கள் யாராவது இருந்தாங்கன்னா விதவைகள். சோ இதெல்லாம் இதுல அடங்கிடும். சரி இப்போ சுன்னத்தானதுன்னா நம்ம உபரியா கொடுக்குற சதகா
அப்படிதானே? ஏழைகள் கேட்டாங்கன்னா யாரு கேட்டாங்கன்னாலும் நம்ம கொடுப்போம்ல. ஸோ இதுதான் சுன்னத்தானது, நஃபீலானது. உபரியா நம்ம யாருக்கு நம்ம கேட்கலன்னா கூட யாராவது அந்த மாஸ்க்கு கொடுக்கறது, இது எல்லாமே இந்த உபரியானது. இந்த ஃபர்து கிஃபாயா இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபர்து கிஃபாயா வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒரு சில பேர் செஞ்சாலே போதும். அப்படி லெட்ஸ் சே ஜனாசா ஒரு எக்ஸாம்பிள். இப்போ எல்லாருமே அங்க கூடணும்னு இல்லை, ஒரு சில பேர் அந்த ஜனாசாவுடைய தொழுகை செஞ்சாலே அவங்களுக்கு வந்து அது ஓகே ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஃபர்து கிஃபாயால எப்படி செலவு செய்யறதுன்னா, இப்போ நிறைய அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்கன்னா எதுல செலவழிக்கிறாங்க? பள்ளிக்கு, மதரசாக்கு. ஆனா இன்னும் அதுக்குள்ளேயும் நம்ம போகணும். ஏன்னா இஸ்லாமிய ஒரு சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? பள்ளிகளை கட்டும், மதரசாக்களை கட்டும் சமுதாயம் இல்ல. இன்னும் அந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்கு தேவையான ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறது, அதே போலவே பிளே கிரவுண்ட் அமைக்கிறது, ஹெல்த் சென்டர் கொடுக்கிறது, கவுன்சிலிங் சென்டர் கொடுக்கிறது, இஸ்லாமிக் ரிசர்ச் சென்டர் கொடுக்கிறது, குர்ஆன் கிளாஸ், குர்ஆனை பத்தி ரிசர்ச் பண்றது. சோ இது எல்லாமே இந்த ஃபர்லு கிஃபாயாக்கு வரும். இந்த ஃபர்லு கிஃபாயாங்கிறது அதிகமானவர் நினைக்கிறது ஓகே நம்ம பள்ளிக்கு காசுக்கு போட்டு கொடுத்துட்டோம், ஓகே மதரசா காசு கேட்ட கொடுத்துறோம். கண்டிப்பா இல்ல. இதுல ஜனாசாவுடைய அந்த மையவாடிகள், சோ இது எல்லாமே இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியில வரும். சோ அதனால எல்லா முஸ்லிம்ஸும் ஒரு பக்கமே ஃபோக்கஸ் பண்ணாம தங்களுடைய குழந்தைகளும் தன்னுடைய கணவனும் எந்த ஃபீல்டுல இருக்காங்களோ, லெட்ஸ் சே ஒரு கணவன் இன்ஜினியர் அப்படின்னா இந்த இன்ஜினியரிங்க வச்சு இஸ்லாத்துக்கு என்ன செய்ய முடியும்? ஓகே, சோ லெட்ஸ் சே அவங்களால முடிஞ்சதுன்னா ஒரு 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 ஏதாவது ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி கட்டி கொடுக்கலாம். சோ இது இங்க இல்லனா கூட நம்ம ஊர்ல எல்லாம் கூட நம்ம என்ன செய்யலாம்? கட்டி கொடுக்கலாம். இப்போ இது டாக்டரா இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம்? ஒரு 4 டாக்டர்ஸ், இஸ்லாமிய டாக்டர்ஸ் சேர்ந்து என்ன செய்யலாம்? அந்த சமுதாயத்திற்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ஃப்ரீயாவே சர்வீஸ் பண்ணலாம். சோ இதெல்லாமே அதே போலவே ஒரு பிசிக்கல் எஜுகேட்டரா இருக்காங்க, லெட்ஸ் சே ஒரு பிசிக்கல் எஜுகேஷனா அந்த ஆக்டிவிட்டீஸ்ல இருக்காங்கன்னா, ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங்ல இருக்காங்கன்னா இஸ்லாமிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம். இல்ல ரிசர்ச்ல இருக்காங்கன்னா இந்த குர்ஆன்ல உள்ள ரிசர்ச் எப்படி இருக்கணும், சோ அந்த மாதிரி. சோ நம்மளுடைய குழந்தைகள் இப்போ சாஃப்ட்வேர்ல இருக்காங்கன்னா வெப்சைட்ஸ் பண்ணலாம். அப்படிதானே? இஸ்லாத்துக்காக எவ்வளவோ வெப்சைட்ஸ் பண்ணலாம். அதை எப்படி மோட்டிவேட் பண்றது, எப்படி ஏன்னா இப்போ கிறிஸ்டியனுடைய கூகுள்ல போய் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் உடைய வெப்சைட்டை போட்டீங்கன்னா நிறைய வரும். ஆனா இஸ்லாம்ல இருக்குது, ஆனா இன்னும் நிறைய வரணும். ஏன்னா அது இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம். உண்மையான மார்க்கம் இல்லாம அவங்களே இவ்வளவு பண்ணும் பொழுது இஸ்லாமிய சமுதாயத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கிறன்னா எப்படி இருக்கணும்? அதை விட நம்மளுடைய ஃபீல்டுல, நம்மளுடைய குழந்தைங்க இருக்கிற ஃபீல்டுல, நம்மளுடைய சகோதரர்கள் இருக்கிற ஃபீல்டுல, நம்மளுடைய சகோதரிகள் இருக்கிற ஃபீல்டுல அந்த இஸ்லாத்தை கொண்டு வரணும். சோ அப்படி பண்ணும் பொழுதுதான் இந்த ஸ்பெண்டிங்கிறது இந்த ஃபர்லு கிஃபாயால ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஏதோ நம்மளுடைய கடமை, ஓகே பள்ளி கேட்டு வந்தாங்களா கொடுத்துட்டோம், முடிஞ்சது, அதோட க்ளோஸ். மதரசா கேட்டு வந்தாங்களா, சோ நம்ம எதுவுமே முயற்சி செய்யறது கிடையாது. வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். சோ திஸ் இஸ் நாட், இது வந்து ஒரு சிறந்த முஸ்லிமினுடைய எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஏன்னா செலவழித்தல் அப்படிங்கிறது எந்த மாதிரினா, ஒரு நன்மை செஞ்சோம்னா நமக்கு என்ன நன்மை? இப்போ ஒரு நன்மையை நான் நினைக்கிறேன்னா அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுறான், நான் அதை செஞ்சுட்டேன்னா 10 நன்மை எழுதுறான், அப்படிதானே? ஆனா இந்த சதக்காவோ அல்லாஹ்வுடைய பாதையிலயோ தர்மம் செய்யறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான்? என்ன சொல்லியிருக்கான்னா, அது வந்து நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறதுங்கிறது ஒரு விதைய போடுற மாதிரி. அந்த அல்லாஹ் குர்ஆன்ல ஃபுல்லாவே சொல்றான், அந்த விதைய போடுறீங்க, அந்த விதையில இருந்து நிறைய என்ன செய்யுது? அந்த நெல் மணியில இருந்து நிறைய கிளைகள் உருவாது. சோ அதுல அந்த ஒவ்வொரு கிளையில இருந்து 100கணக்கான நெல் மணிகள் என்ன செய்யுது? வெளியில வருது. சோ அதுவும் என்ன செய்யுது? பயனளிக்குது. சோ அல்லாஹ் சதகாக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறதுக்கும் எதுக்கு ஈக்குவல் பண்ணல? 10 நன்மை ஈக்குவல் பண்ணல. சோ இது மினிமம். எது மினிமம்? ஒரு விதையை நீங்க போடுறீங்க, இந்த விதை அப்படி நெல் கதிர்களாகுது, இந்த கதிர்கள்ல அதிகமான நெல் மணிகள் வருது. சோ இதுதான் மினிமம். அதுக்கடுத்து அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கும் போது சொல்றான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு இதை விட அதிகமான நன்மையை தர்றான். அப்ப பாருங்க, இப்போ இந்த உலகத்துல நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஓகே, நம்மகிட்ட இல்ல, பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்துல இப்போ அரபு கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வேஸ்டேஜ் அந்த அளவுக்கு உணவுலாம் ரியாத்ல ஒரு கணக்கு எடுத்தாங்க, ரிப்போர்ட்ல வருது, அந்த குப்பை கூடங்கள்ல 40% உணவு வேஸ்டேஜ், ஃபுட் வேஸ்டேஜ், 40% ஆஃப் அந்த வேஸ்டேஜ்ல 40% வந்து
ஃபுட் வேஸ்டேஜ். சோ பாருங்க இஸ்லாமிய சமுதாயம் எந்த அளவுக்கு இது எல்லாமே ஒவ்வொரு முஸ்லீம்ல இருந்து வர்றதுதான். இப்போ நம்மள மாதிரி ஒருத்தங்க தான் சிங்கப்பூர் அப்படிதானே. சோ அங்க மாதிரி ஒவ்வொரு முஸ்லிம்ஸ் தான் அரப்ஸ். சோ இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுடைய ஒவ்வொரு முஸ்லிம்களிடமும் தேவை. சரி ஏதோ நம்ம போனோமா ஓகே அது 5 இது 5. சோ இருக்கிறதுலயே பெரிய டிவி எது இருக்கு அது வீட்டுக்குள்ள போலனாலும் சரி இருக்கிறதுலயே பெரிய டிவி வேணும். சரி ஓகே காஸ்ட்லியஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார் வேணும். ஓகே சோ எல்லாத்தையும் வாங்கிட்டோம்னா இது என்னது இல்ல செலவழிப்பு இல்ல. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா அல் ஃபுர்கான்ல சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க இதா அன்ஃபகு அவர்கள் செலவழித்தாங்கன்னா எப்படி செலவழிப்பாங்கன்னா லம் யுஷ்ரஃபு அவர்கள் இஷ்ராஃப் செய்ய மாட்டார்கள், வலம் யுக்தரு அவர்கள் குறைவாகவும் உலோபித்தனமாகவும் கஞ்சத்தனமாகவும் செலவழிக்க மாட்டாங்க, வகான பைன தாலிக கவாமா இதுக்கு இரண்டுக்கும் மத்தியில தான் அவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க. சோ லெட்ஸ் சே நிறைய செலவழிச்சு எக்ஸ்பென்சிவா செலவழிக்காம அதே போலவே இப்போ லெட்ஸ் சே நம்மள ஒரு மார்க்கெட்டுக்கு கூட்டி போறாங்க, கூட்டிட்டு போய் இவ்ளோ பெருசு எதுக்கு நீ கொஞ்சம் பாட்டில் மில்க் போதுமே இவ்ளோவா குடிக்க போறோம். சோ இது கஞ்சத்தனம். சோ இப்படியும் இருக்க கூடாது, இவ்ளோ பெரிய பாட்டில்ல மில்க் எதுக்கு இவ்ளோ பெரிய பேக் எதுக்கு இது செய்யாலும் அது கஞ்சத்தனம். இவ்வளவு அதிகமா எக்ஸ்பென்சிவா வாங்கினாலும் இதுவும் என்னது ஒரு இஷ்ராஃப். சோ இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது தான் கவாமா கான பைன தாலிக கவாமா இது ரெண்டுக்கும் மத்தியில தான் அந்த நல்லவர்கள் இருக்கு. சோ இந்த நல்லவர்கள் ஏன்னா இப்போ யுஎஸ் எக்கனாமி யூரோப்ஸ் எக்கனாமி எல்லாம் விழுந்ததுக்கு என்ன காரணம்? இஸ்லாம் என்ன சொல்லுது, உன் கையில எவ்வளவு பணம் இருக்குதோ அதை வச்சு செலவழி. ஆனா இப்போ யுஎஸ் யூரோப்லாம் விழுந்ததுக்கு என்ன காரணம்? மெயினா கார்ட்ஸ் அப்படிதானே. மினிமம் பேமெண்ட் பண்ணா போதும் என்னுடைய சக்திக்கு மேல நான் எது வேணாலும் வாங்கிக்கலாம். சோ அதுதான் அது எங்க போய் நின்றுருக்கு எல்லாமே எக்கனாமியா. அது முதல்ல எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு? ஒரு தனி மனிதன்ல இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் பேங்க் லெவல்ல போய் அது ஒரு கவர்மெண்ட் லெவல்ல போய் இப்போ இது ஃபுல்லாமே கொலாப்ஸ். சோ அதனால இஸ்லாம் எல்லாத்த பத்தியும் சொல்லியிருக்குது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மள்ட்ட அல்லாஹ் எது நமக்கு ரிஸ்க் கொடுத்திருக்கானோ அதுல இருந்து செலவழிக்கணும். அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில இன்ஷாஅல்லாஹ் செலவழிக்கணும். சோ எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு நாடிய அவனுக்கு பொருத்தமான வகையில நம்மளுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு செல்வமும் அவனுடைய வழியில் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சோ இதுல ஹராம்ங்கிறது இஷ்ராஃப் அதுல வரும். என்ன இதோட நிப்பாட்டிட்டோம்ல. சோ இதுல ஹராம்ங்கிறது எதுல வரும்? இப்போ ஸ்பெண்டிங்ல எப்படி ஹைலுடையவங்களுக்கு ஹராம் தொழுறது அப்படிதானே. அதே போலவே இஷ்ராஃப் செய்யறது வீண்வரையும் செய்யறது எல்லாம் இந்த ஸ்பெண்டிங்ல ஹராம். எங்களுக்காக ஒரு பாதுகாவலை ஏற்படுத்துவாயாக. எங்களுக்காக உதவியாளர் ஆமாம்மா
நீங்க ஒரு நல்ல அழகா செயல் பேச்சு ரொம்ப